இதுதான் ட்ரையர் மிஷின். இந்த மிஷினில் தான் நாங்கள் எங்களுடைய பொருட்களை போட்டு காய வைக்கிறோம். அதாவது இங்கே கேஸ் இருக்குது. இந்த கேஸில் தான் உள்ளுக்கான அது இந்த வெப்பம் உள்ளுக்கு போய் எரிந்து கொண்டு இருக்கிற இந்த கேஸில் எரிய இந்த எலக்ட்ரிசிட்டியால் போகிற ஃபேனால் உள்ளுக்கு வெப்ப காத்துருவாகி அந்த வெப்ப காற்றுல இந்த இதுக்குள்ள வைக்கிற பொருட்களை காயக்கூடியதாக எங்களுடைய இன்ஜினியரிங் சர்வீஸால் இது செய்யப்பட்டது. இதுதான் இந்த ட்ரையர்ன்ற வெப்பத்தை காட்டுறது. இதில் வந்து நாங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணுமன்றதை நாங்கள் இதில் பார்க்கலாம். இந்த பொருள் இந்த டெம்பரேச்சரில் காய வைத்து கொண்டு இருக்கிறதை இதில் பார்க்குறோம். இந்த வாழைப்பொத்தியை நாங்கள் டைமுக்கு டைம் உடனே போய் எடுக்காமல் முதலே வாழைப்பொத்தியில் கிடைக்கிற நேரங்களில் எங்களோட விவசாயிகள்கிட்ட வாங்கி நாங்கள் இந்த வாழைப்பொத்தியை காய போட்டு இந்த பவுடராக இந்த தூளாக்கி வச்சிருக்கிறோம். நாங்கள் இப்போ வடகம் போட போகிறோம்னா அந்த டைமில் நாங்கள் இந்த வாழைப்பொத்தியை போட்டு நாங்கள் குழச்சி கொள்வோம். மற்றது அதே மாதிரி தான் இந்த தேங்காய் சொட்டு இருக்குது. இந்த தேங்காய் இப்போ மழை காலம், இந்த மழை காலம் நடந்து கொண்டிருக்கிற வழியால் இந்த தேங்காய் சொட்டை வந்து நாங்கள் வெயிலில் காய போடலாது. மற்றது ட்ரையரில் போடுற தேங்காய் சொட்டு வந்து டஸ்ட்டு அல்லதில் ஒன்றும் பிடிக்காமல் தூய முறையில் இது காயக்கூடியதாக இருக்கின்றது. இதில் நாங்கள் ஆக்களுக்கு காய வச்சும் கொடுப்போம். நாங்கள் எங்களோட உற்பத்திக்கும் இதை எடுத்துக்கொள்வோம். இது வந்து நாங்கள் கருவேப்பமில கூடுதலாக போட்டு கருவேப்பமில வடகம் செய்திருக்கிறோம். இந்த கருவேப்பிலையின் குணங்கள் வந்து இந்த தலைமுடி உறுதல், கண் பார்வை, ஞாபக சக்தி போன்ற பலவிதமான விஷயங்களுக்கு இந்த கருவேப்பிலை வடகம் இது வந்து வாழைப்பூ வடகம். இந்த வாழைப்பூவை இந்த வாழைப்பூ தூளில் இந்த வடகம் செய்யப்பட்டது. இது வாழைப்பூ வடகம். வாழைப்பூ வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறது உட்பட மற்றது இந்த மூட்டுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உட்பட பலவிதமான நோய்களுக்கு தீர்வு தரக்கூடிய ரசாயனமற்ற இதுவரையில் ரசாயனத்துக்கு மாட்டுப்படாத முக்கியமான பொருள்களில் ஒன்றாக இந்த வாழைப்பூ காணப்படுகின்றது. நாங்கள் விவசாயிகளுக்கு இந்த விவசாய சீசனில் யாழ் மாவட்டத்தில் விவசாய சீசனில் மிளகாய் பழம் இந்த மலையக தாராளமாக இருந்தது. அவர்களால் இந்த மழைப்பொழுதில் இந்த மிளகாய் பழத்தை காய வைக்க முடியாமல் பெரிய கஷ்டப்பட்டவர்கள். அப்படியானவர்களுக்கு நாங்கள் இந்த மிளகாய் பழத்தை இந்த ட்ரையரில் போட்டு செத்தல் மிளகாயை காய வச்சு கொடுத்துனாங்க. சில பேர்கிட்ட இந்த மிளகாயை கொள்ளனவும் செய்தனாங்க. அப்படி இந்த முறை இந்த விவசாயிகளுக்கான நஷ்டம் போகாமல் அந்த அவர்களை காப்பாற்றின ஒரு அதில் எங்களுக்கு சிறுகளவு லாப நோக்கமாக இருந்தாலும் நாங்கள் கூடுதலாக அது சமூக இது மாதிரி, அதாவது அவர்களின் பொருளாதாரத்தில் இந்த மழை நேரத்தில் அவர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடாதுன்றதற்காகவும் நாங்கள் சின்ன லாபத்தோடையும் அந்த அவர்கள் மிளகாயை காய வைத்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இந்த முறை நாங்கள் விவசாயிகளுக்கு செய்து கொடுத்துருக்கிறோம். அவர்கள் நியாயமான ஒரு பல பேர் வந்து அதை பயன்படுத்தி அந்த மிளகாயை செத்தல் மிளகாயாக்கி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள்.